வணக்கம் வாசகர்களே. நான் விஜய். வயசு 25. சென்னையில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அடிக்கடி வீட்டுக்கு போவதில்லை. எனது அண்ணனின் மனைவி லதா அண்ணி தான் எனக்கு பக்கத்தில் அன்பும் ஆதரவுமாக இருந்தாள். லதா அண்ணி வெள்ளை மனசு, நேருக்கு நேர் பேசுவாள். ஒரு மாதிரி நெருக்கமா அக்கறையா என் நலன் பற்றி அடிக்கடி கேட்பா. சண்டை போட்டாலும் சாப்பிட்டியா, நல்லா தூங்குனியா என்று பாசமடங்கிய வார்த்தைகளில் கேட்பாள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு மழைக்கால நாள், மின்சாரம் போயிருந்தது. அண்ணியின் வீட்டில் தங்கியிருந்தேன். வெளியே மழை விழும் சத்தமும் இடியுடன் கூடிய அமைதியும். இரவு சாப்பாடு முடிந்த பிறகு இருவரும் ஹாலில் கம்பளத்தில் அமர்ந்தோம். கையிலே சூடான சர்க்கரை டீ. சந்தியா சொன்னாள், விஜய், ஒரு பக்கம் மழை பெய்தாலும் ஒரு பக்கம் நீ இருந்தா பயம் கம்மியாகுது என்றாள் மெதுவாக. அந்த வார்த்தையில் ஒரு மென்மையான அசைவும் நெருக்கமும் இருந்தது. நானும் நெளிந்து புன்னகையுடன் பார்த்தேன். அவள் விழிகள் அந்த மின்வெட்டின் சூழ்நிலையில் மெதுவாக என் விழிகளில் பசுமை கொண்ட ஒரு தெளிவை கொடுத்தது. எதுவும் பேசாமல் ஒரு நீண்ட நிமிடம் பார்த்து கொண்டிருந்தோம். பாசத்தோடும் நெருக்கத்தோடும் நிரம்பிய ஒரு அடக்கமான அமைதி. நீ வந்தா இந்த வீடு கொஞ்சம் கலகலன்னு இருக்கும் என்றாள். அவள் வார்த்தைகளும் முகமலர்ச்சியும் என் உள்ளத்தை மெதுவாக குளிர்வித்தது. அதிக நெருக்கமும் இல்லாமல், ஆனாலும் சொல்ல முடியாத ஒரு உணர்வு மேலெழுந்தது. அண்ணியின் கையில் என் கை இருந்தது. மெதுவாக அவளும் அதை பிடித்தாள். எதுவும் பேசாமலே ஒரு நம்பிக்கையின் நிழலில் இருவரும் இணைந்தோம். அந்த இரவு எதுவும் நடக்கவில்லை. ஆனால் என் வாழ்க்கையின் இனிய மென்மையான நினைவுகளுக்குள் அந்த இரவு சேர்ந்தது. விஜய் ஒரு 10 ஆண்டுகள் முன் கிராமத்திலிருந்து சிட்டிக்கு படிக்க வந்தவன். அதன் பின் வேலை, வாழ்வு அனைத்தும் நகரமயமான வழியிலேயே நகர்ந்தன. ஆனால் வார இறுதியில் அண்ணன் வீட்டுக்கு செல்வது அவனுக்கு தவிர்க்க முடியாத சூழலாகிவிட்டது. அந்த வீட்டிலேயே இருந்தவள் சந்தியா, அவனது அண்ணி. முகத்தில் இப்போதும் ஒரு அமைதியான சிரிப்பு, பேச்சில் மென்மை. குழந்தையை வளர்க்கும் பொறுப்போடு வீட்டை அடக்கமாக நடத்தும் முறை பார்த்து விஜய் உள்மனதில் எப்போதும் அசை போடும். சந்தியா விஜயை விஜய்னு தான் அழைப்பாள். அவன் சொந்த தம்பியைப் போல்தான் என்று சொல்லினாலும் சில சமயங்களில் அவளுடைய பார்வை சொல்ல முடியாத ஆழத்தை தந்துவிடும். அன்றும் அந்த மாதிரியே ஒரு மழை. விஜய் வீட்டுக்கு வந்தான். குழந்தை தூங்கிவிட்டது. அண்ணன் கடைசியான ஆன்லைன் மீட்டிங்கில் இருந்தார். சந்தியா அவனுக்காக காஃபியை எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வந்தாள். இருவரும் ஹாலில் அமைதியாக பேசி கொண்டிருந்தனர். விஜய், இந்த மாதிரி மழைக்காலம் வந்தா இந்த மலை மாதிரியே மனசும் குழுகுழுன்னு அமைதியாக இருக்குது இல்லை என்றாள். நீங்கள் இருந்தாதான் அந்த அமைதியும் சரியா இருக்கும் அண்ணி என மெதுவாக பதிலளித்தான். அவனுடைய குரலில் ஒரு நடுக்கமும் இருந்தது. சந்தியா சிரித்தாள். ஆனால் அந்த சிரிப்பில் வித்தியாசம் இருந்தது. பார்வை நேராக அவனிடம் பட்டது. ஒரு நொடி மட்டும். விஜய் மனதில் ஒரு அதிர்ச்சி, ஆனால் பயமில்லாத ஒன்று, அமைதியான விரும்பத்தக்க ஒன்று. நீ என் வாழ்க்கையில் வந்ததிலிருந்தே இந்த வீடு கொஞ்சம் உயிர் பெற்ற மாதிரி இருக்குது விஜய் என்றாள். அந்த வார்த்தைகளில் உண்மையும் இருந்தது. அவளின் கண்கள் அவன் விழிகளை சொருகி கொண்டிருந்தது. விஜய் மெதுவாக அவள் அருகே நெருங்கினான். ஒன்றும் பேசவில்லை. அவளின் கையில் இருந்த காஃபி எடுத்துக்கொண்டு மெதுவாக சுவைத்தான். அவள் கைப்பட்டதில் அவளுடைய கை தண்டு போல இருந்தது. கண்களால் அப்படியே சில வினாடிகள் பார்த்தாள். பின்னர் முகத்தை திருப்பிக் கொண்டாள். மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது. இருவரும் பேசாமல் அமர்ந்தனர். ஆனால் அந்த மௌனம்தான் மிகப்பெரிய உரையாடல். பிறகு விஜய் அந்த வார இறுதி முடிந்து திரும்பிய போதும் அந்த வாரம் முழுக்க மனதில் அந்த பார்வை, அந்த அமைதி, அந்த நெருக்கம் வீசியது. அது ஒரு உறவல்ல, அது ஒரு உணர்வு. ஆனால் மறக்க முடியாத உணர்வு. அவர் இருவரும் அந்த கட்டத்தை தாண்டவில்லை. ஆனால் அந்த சாய்ந்த சாயல் மனதில் ஒரு மெதுவான தடத்தை பதித்து விட்டது. மழை நாளில் அந்த நடந்த அமைதியான உரையாடலுக்கு பிறகு இருவரும் தங்களுக்குள் கொஞ்சம் மாறிவிட்டது போல உணர்ந்தார்கள். விஜய் அண்ணன் வீட்டுக்கு வாரந்தோறும் வருவது வழக்கமாக இருந்தாலும் அந்த வாரம் ஒரு வித்தியாசமான அலை இருந்தது. அண்ணன் குழந்தையை பள்ளிக்கு விட்டுவிட்டு வேலைக்கு சென்று விட்டார். சந்தியா மட்டும் வீட்டில். அன்றைய மதிய சாப்பாட்டுக்காக சமையல் அறையில் இருந்தாள். விஜய் ஹாலில் இருந்தபடியே அவள் லெமன் ஜூஸ் கட்டாயம் போட்டிருப்பாள் என்று நினைத்தபடியே மெல்ல நடந்தான். அவன் சமையலறை கதவின் அருகில் நின்றான். அவன் அழைக்காமலேயே அவள் திரும்பி பார்த்தாள். கண்கள் நேரில் பட்டது. விஜய், வந்துட்டியா? சாப்பாடு ரெடியாக இருக்கு என்றாள். நீ எப்பவுமே இப்படி கேரிங்காக யோசிச்சு பண்ணுவதால் தான்
வீட்டுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை வரணும்னு தோணுது என்றான் விஜய் மெதுவாக. அவனது குரலில் உண்மையான மனம் நிறைந்த நன்றி இருந்தது. சந்தியா சின்ன சிரிப்புடன் மீண்டும் வேலையில் கவனம் செலுத்தினாள். அதே நேரத்தில் அவள் தோளில் விழுந்திருந்த கூந்தலை தூக்கி முடிந்து கொண்டாள். விஜய் பின்னாடி சென்று மூச்சு விட்டான். அந்த மூச்சு காற்றில் அவள் சற்று உறைந்தாள். ஆனால் திரும்பவில்லை. தோழியாகவே இருக்கலாம். ஆனா இந்த வினாடிகளில் நமக்கு ஏற்படும் உணர்வை அடக்க முடியாது என்பது போல் இருந்தது அந்த நொடி. சந்தியா மெதுவாக திரும்பினாள். விழிகளில் அதிர்ச்சியும் இல்லை, தன்னலமும் இல்லை. முடிவெடுக்காத ஏதோ ஒரு எண்ணத்தில் அவள் ஒரு நிமிடம் பார்த்தாள். நீ இப்படி பேசும்போது நமக்குள் தவறும் நடந்து விடுமோன்னு பயமா இருக்குது விஜய் என்றாள். விஜய் சின்ன சிரிப்புடன் பதிலளித்தான். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது அண்ணி. ஆனா நான் என்ன உணர்றேன்னு எனக்கு தெரியும். மெல்ல அவளது விரல்களை தொட்டது. பரஸ்பரம் பார்த்தபடியே சில வினாடிகள் அமைதியாக இருந்தனர். பிறகு அவள் மெதுவாக கையை விலக்கி கொண்டாள். சாப்பாடு ஆறிடும் வாங்க என்றாள். அந்த உரையாடலில் எதுவும் ஆழமா சொல்லவில்லை. ஆனால் அந்த நெருக்கம், பரஸ்பர விருப்பம், தடுமாறும் உணர்வு அனைத்தும் மெதுவாக ஒவ்வொரு நாளும் வேரூன்ற தொடங்கியது. அந்த நாளுக்கு பிறகு விஜய் மற்றும் சந்தியாவின் உறவில் ஒரு புதிய அலை வீச ஆரம்பித்தது. அவள் மனதில் ஒரு வண்ணம் மிதந்தது. இதுவரை பாசத்தோடு மட்டும் கொண்டிருந்த உறவு இப்போது மெதுவாக வேறு ஒரு வகை உணர்வை பெற்றுக்கொண்டது. ஒரு மாலை வீட்டிலிருந்து வெளியே வந்த சந்தியா வீட்டின் முன் தோட்டத்தில் இருந்தால். விஜய் அருகே வந்தான். ஒரு பூ இன்னொரு பூ பக்கத்தில் நிற்கிறது என்றான். சந்தியா சற்று நெகிழ்ந்து புன்னகைத்தாள். நீ இந்த மாதிரி பேசுறதுக்கு பழகிட்ட என்றாள். அவள் அருகே நின்ற விஜய் மெதுவாக இன்னும் நெருங்கி அவளது அருகே வந்தான். அவளும் தன்னையே இழுத்து கொண்டு அருகே வந்தாள். என்னை பற்றி பேசாமல் இருக்க முடியல என்று அவள் சொன்னாள். அவனுடைய கைகளில் அவள் கைகள் நிம்மதியாக இருந்தன. அவளது இதய துடிப்பும் அவன் இதய துடிப்புடன் மெதுவாக சேர்ந்து துடித்தது. விஜய் சொன்னான், உங்களை ரொம்ப பிடிக்கும் அண்ணி. அது வேற மாதிரியானது. பழைய பாசத்தோடு கூட வேறொரு உணர்வு என்றான். சந்தியா அதற்கு பதில் சொல்லாமல் விழிகள் சுருகி இன்னும் அருகில் சென்றாள். அந்த நிமிடம் ஒரு சிறிய உலகம் போல இருந்தது. அதில் பாச உணர்வு இருந்தது. ஆனால் அது மிக மென்மையானது. நெஞ்சை நனைத்தது. நாம் இருவரும் இந்த உணர்வை மறுக்க முடியாது. ஆனால் இது நமக்குள் இருக்கும் மரியாதையை பாதிக்கக்கூடாது என்றாள் அவள். அதை நான் முழுக்க புரிந்து கொள்கிறேன் என்று விஜய் உறுதி செய்தான். இருவரும் சில நிமிடங்கள் அப்படியே அமைதியாக இருந்தனர். அந்த அமைதி பாசத்தின் மொழியாக இருந்தது. அடுத்த நாள் விஜய் வேலைக்கு போகும்போது சந்தியா வெளியே வந்து நின்றாள். நம்ம நட்பு மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நம் வாழ்வின் ஒரு இனிய அத்தியாயமாக இருக்கட்டும் என்று கூறினாள். விஜய் அந்த வார்த்தையில் தன்னுடைய மகிழ்ச்சியை மறக்கவில்லை. இந்த நிலையில் அவர்களது உறவு நெருக்கம் மேலெழுந்தாலும் மரியாதை மற்றும் மனசாட்சி ஒருபோதும் கெடாது. இது ஒரு மென்மையான நட்பும் நெருக்கமும் கலந்த அன்பின் நுட்பமான வெளிப்பாடு. ஒரு பசுமை மாலை. விஜய் வேலைக்கு பிறகு நேராக அண்ணன் வீட்டிற்கு வந்தான். வீட்டில் குழந்தை தூங்கி கொண்டிருந்தது. அண்ணன் டவுனுக்கு சென்றிருந்தார். சந்தியா மட்டும் வீட்டில் தனியாக இருந்தாள். அவள் கூடை பின்னி கொண்டிருந்தாள். டிவியில் ஒரு பழைய பாட்டு ஓடிக்கொண்டிருந்தது. பூ மலர்ந்திடும் காலம் அது. விஜய் மெதுவாக அருகே வந்து நின்றான். பேசவில்லை. சில வினாடிகள் பார்த்துவிட்டு அவள் அருகே மெதுவாக அமர்ந்தான். சந்தியா எதுவும் சொல்லவில்லை. ஒரு பக்கம் அவன் இருந்ததை உணர்ந்தாள். ஆனால் அவளது கைகள் வேலை செய்கின்றன. உள்ளம் முழுமையாக கவனிக்கப்பட்டது. நீ வேலை செய்து கொண்டே ஒரு தனி உலகத்தில் போயிடுற மாதிரி இருக்கு என்றான் விஜய் மெதுவாக. நெஞ்சுக்குள்ளே இருக்கும் குழப்பங்களுக்கு ஒரே தீர்வு பேசாமல் இருப்பதுதான் என்றாள். சந்தியா அவனை பார்த்தாள். விழிகளில் ஒரு சின்ன கலக்கம் இருந்தது. நாம் ஏன் இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம்னு ஒரு கேள்வி வராதா உனக்குள்ள என்றாள். அது ஒரு கேள்வியா நிற்கவே இல்லை. என் உள்ளம் உன்னை சுத்தமா மென்மையா உணருது. எதுவுமே தவறா தெரியல என்றான் விஜய். அவள் மெதுவாக சுவற்றை நோக்கி பார்த்தபடியே, இந்த நெருக்கம் நாம் இந்த கோட்டை தாண்டி விடுவோமோ என்னும் பயம் இருக்கு விஜய் என்றாள். விஜய் அவளது அருகில் நின்றான். மெதுவாக ஒரு நிமிடம் வழியோடு, நாம் அந்த கோட்டை கடக்கல, ஆனா அந்த கோட்டில் நீயும் நானும் நடந்துக்கிட்டே இருக்கோம் என்றான். அந்த வார்த்தைகளால் அவள் கண்கள் நனைந்தன. ஒருவித பரிதாபம், ஒரு நிம்மதி, ஒரு குற்ற உணர்வும் கூட கலந்திருந்தது. அவள் அவனை நெருங்கினாள். கனமாக அல்ல, ஒரு குறும்பு குழந்தை தாயிடம் தட்டி கொள்ளும் மாதிரி. விஜய் மெதுவாக அவள் விரல் பிடித்து அழுத்தினான். அந்த நிமிடம் உணர்ச்சியின் உச்சம். ஒரே நொடி
உணர்வு, தவிப்பு, பாசம் அனைத்தும் ஒன்று கலந்திருந்தது. அதோடு இது ஒரு நாள் முடிந்து போகக்கூடிய உணர்வு இல்லை, மாறாக மனதில் பதிந்து போகும் ஒரு தழும்பு மாதிரியானது. ஒரு மௌனமான மாலை. அந்த மாலை சந்தியா தனியாக இருந்தால். வீட்டில் குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தது. வெளியில் மழை நின்று மண்வாசனை வீசி கொண்டிருந்தது. விஜய் நேராக உள்ளே வந்தான். அவன் முகத்தில் ஏதோ ஒரு சாந்தமும் தேடலும் இருந்தது. சந்தியா அவனை பார்த்ததும் ஒரு வார்த்தை இல்லாத அமைதி. விழிகள் மட்டும் பேசின. வேலைக்கு போனியா என்று கேட்டாள். இன்று வேலைக்கு போனேனே, அலுவலகம் இருந்தது, ஆனால் மனம் மட்டும் இங்கேதான் இருந்தது என்றான். நீ இவ்வளவு நெருக்கமாக இருப்பன்னு ஒரு நாளும் நினச்சே பார்க்கல, ஆனா இப்போ நீ இல்லாத இடமெல்லாம் வெறுமையாக இருக்குது என்றாள் சந்தியா. அவளது குரலில் பதட்டமில்லை, ஒரு சிறிய உணர்ச்சி. விஜய் மெதுவாக அவள் அருகே நின்றான். தன் விழிகள் அவளது முகத்தை கவனித்தன. அவளது அழகு எப்போதும் போல அமைதியானதாய் இருந்தது, ஆனால் இன்று கொஞ்சம் தவிப்பும் கூட இருந்தது. அவள் முகத்தில் விழுந்த கூந்தலை நன்றாக மடித்து அவளது காது பக்கத்தில் வைத்து, நீ இவ்வளவு நேர்மையா இருக்கிறதால் தான் என் உணர்வும் பரிசுத்தமா இருக்கு என்றான். சந்தியா அவனை பார்த்தாள். நான் பயப்படுறேனே விஜய், இந்த நெருக்கம் ஒன்றும் தவறில்லைன்னு எனக்கு தெரியுது, ஆனால் ஒரு நாளும் இது எல்லையை கடக்கக்கூடாது என்று என் உள்ளம் சொல்லிக்கிட்டே இருக்கு என்றாள். விஜய் மெதுவாக அவளது விரல் பிடித்தான். அவள் கைகள் சூடாக இருந்தன. உணர்ச்சியால், தயக்கத்தால். அவள் விரல்களில் சிறிய நடுக்கம். நீ சொல்லுறது புரியுது, ஆனால் நாம் இருவரும் என்ன பண்ணுறோம்னு முக்கியமில்லை, நாம் எப்படி உணர்றோம் அதுதான் முக்கியம் என்றான். மெல்ல அவள் சொன்னாள், நான் உன்னோடு இருக்கும்போது என் கண்கள் மட்டுமில்லை, என் உள்ளமும் மூடிக்கொள்கிறது. அந்த வார்த்தை அவன் உள்ளத்தை கிழித்தது போல உணர்ந்தான். அவளது மூச்சின் சூடு அனைத்தும் சொல்ல முடியாத ஒரு உணர்ச்சியை தூண்டின, ஆனால் மென்மையானது, மரியாதையானது. விஜய் அவளது பக்கம் நெருங்கினான். மனம் பதட்டமில்லாமல் அவளை பாதுகாப்பது போல. அவள் சின்னதாக நடுங்கினாள். மறுநிமிடம் அவள் முகத்தை மேலே தூக்கி அவனை பார்த்தாள். நீ எனக்குள் வரும்போது என் வாழ்நாளே ஒரு மெல்லிய மூச்சு மாதிரி ஓடுது என்றாள். அந்த இரவு விஜய் அன்று இரவு கொஞ்சம் தாமதமாகவே வீட்டுக்கு வந்தான். மழை, போக்குவரத்து எல்லாமே தாமதத்திற்கு காரணம். வீட்டிற்குள் வந்தவுடன் மின்சாரம் இல்லை. வீட்டில் அமைதி. சந்தியா மட்டும் ஹாலில் மௌனமாக உட்கார்ந்திருந்தாள். ஒரு மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தில். அவளது முகத்தில் ஒரு அசாதாரண அமைதி இருந்தது. அமைதிக்குள்ளே ஒரு இருண்ட வார்த்தை தவிக்கிற மாதிரி. அவள் விஜய் வருகிற சத்தத்திலேயே மெதுவாக திரும்பி பார்த்தாள். வந்துட்டியா என்றாள். விஜய் அமைதியாய் அவன் அருகே போனான். பேசாமல் ஒரு நொடி நிற்க சந்தியா அவனுடைய விரல் பிடித்தாள். இது வழக்கம் போல இல்லை. அவள் இந்த முறை திட்டவட்டமானாள். தயக்கமில்லாத செயல், ஆனால் சத்தமில்லாத வார்த்தை. நான் நெருக்கம் உணர்ந்தேன், ஆனால் இப்போ எனக்கே புரியுது அது மேலானது என்றாள். விஜய் கண்களால் மட்டும் பதில் சொன்னான். அவளது கைகளில் ஆழ்ந்த நடுக்கம். அவனது கைக்குள் இருக்கையில் ஈரமானதை உணர்ந்தான். கைகளுக்குள் ஈரப்பதம், ஆனால் உள்ளம் எரியும் மாதிரி இருந்தது. அவளது கண்களில் நீர்த்துளி. நீ தவறு செய்யலை, நானும் இல்லை, ஆனால் நாம் ஒரு உணர்வை இழுத்து வைத்துக்கிட்டே இருக்கோம். இது ஒரு நாள் வெடிக்காமல் இருக்குமா என்றாள். அவள் கண்ணீர் தரையில் விழுந்தது. எதையும் வெடிக்க விடாமல் தக்க வைக்கிறது தான் நான் இருக்கேன் என்றான். அவள் தலையூன்றி ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டாள். அந்த மூச்சு ஒரு ஆண்டுகளாக அடக்கி வைத்த உணர்வை விடுவிப்பது போல இருந்தது. அந்த நிமிடம் ஒன்றும் உடலில் நடக்கவில்லை, ஆனால் உள்ளத்தில் மிகவும் ஆழமாக ஒன்று நின்றனர். அவளது புணர்ச்சி, அவனது அமைதி இரண்டு கடல்களாக சேர்ந்தது.